ஹலோ ஆல் வணக்கம். டெஸ்ட்-என்-ஜி சீரிஸோட லாஸ்ட் சாப்டருக்கு வந்திருக்கோம். எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட்-என்-ஜி கோட் வயா மெவன் கமாண்ட்ஸ். ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்டுமே டெஸ்ட்-என்-ஜி ஸ்கிரிப்டாக இருந்தாலும் இதெல்லாம் மெவன் ப்ராஜெக்ட்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லோக்கலில் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஒரு 100 டெஸ்ட் கேஸ் எழுதிட்டீங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃப்ரேம் ஒர்க்கில் எழுதணும். ஓகே, ஃப்ரேம் ஒர்க்லேயும் எழுதிட்டீங்க மெவனில். நெக்ஸ்ட் செட்டப் வந்து பைப்லைனில் ரன் பண்ணணும். பைப்லைன் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், கிளவுட் என்விரான்மெண்ட்டை ரன் பண்ணணும். ஏன்னா கணேஷ் லோக்கலில் அவன் சிஸ்டம் ஆன் பண்ணுவான், காலையில் ஈவினிங் க்ளோஸ் பண்ணுவான். எனக்கு டெய்லி பேசிஸில் நைட் 10 o'clock ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும், இல்லை நைட் 11 o'clock ரன் ஆகணும், இல்லை டெய்லி ஆஃப்டர்நூன் ரன் ஆகணும். இந்த மாதிரி ஷெடியூல்டு பேசிஸில் எனக்கு ஸ்கிரிப்ட் க்ளவுடில் ரன் ஆகணும்னா அதுக்கு பைப்லைன் தேவை. சரியா? க்ளவுடில் விர்ச்சுவல் மிஷினில், ஸோ தட் குயிக்காக ஒரு ஹியூமனோட டிபெண்டன்சி இல்லாமல் கணேஷோட அவைலபிலிட்டி தேவையே கிடையாது. சரியா? க்ளவுடில் ஒரு விர்ச்சுவல் மிஷினில் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி டைமில் அந்த ப்ராஜெக்டை எப்படி கமாண்டில் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும். கமாண்ட் லெவல் எக்ஸிக்யூஷன். ஏன் கமாண்ட் லெவல் எக்ஸிக்யூஷன்னா, நான் சொன்ன விர்ச்சுவல் மிஷின் சொன்னேன் இல்லையா, கிளவுட் மிஷின்ஸ், அதுலலாம் போயிட்டு யாரும் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்டை கமாண்ட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த கமாண்டை எழுதி ஜாப்ஸாக வச்சுருவாங்க. எதில்? இந்த பைப்லைனில். ஸோ தட் அந்த ஜாப் டெய்லி ரன் ஆகும்போது அதுவே அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஓகே, ஆனால் என் ஸ்கிரிப்டெல்லாம் எதில் இருக்குது? டெஸ்ட்-என்-ஜியில் இருக்குது. அப்போ மெவனுக்கும் டெஸ்ட்-என்-ஜிக்கும் ஒரு கனெக்ஷன் போடணும். அந்த கனெக்ஷன் தான் மெவன் ஷுவர்ஃபயர் பிளக்இன். ஹார்ட் ஆஃப் த மெவன் ப்ராஜெக்ட் எது? pom.xml. இதுதான் பேஸ். ஓகேவா? இந்த pom.xml இந்த பிளக்இன் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த பிளக்இனில் எல்லா டெஸ்ட்-என்-ஜி லிங்க் பண்ண போகிறோம். ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராஜெக்ட்க்கு போயிடுவோம். ஸோ நான் ப்ராஜெக்டில் pom.xmlக்கு போகிறேன். என்டையர் ப்ராஜெக்டில் கீழே இருக்கு பாருங்கள் pom.xml. இப்போ இந்த pom.xml செக்ஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்டோட நேமு, யூஆர்எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் டிபெண்டன்சிஸ். கரெக்டாக இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பில்டு டேக் ஓப்பன் ஆகுது பாருங்கள். பில்டு டேக்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான எல்லா ப்ளக்இன்ஸுமே இருக்கும். சரியா? இன்னொன்று ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ப்ளக்இன்ஸ்குள்ளே பில்டு டேக்குள்ளே ப்ளக்இன் மேனேஜ்மெண்ட் ஓப்பனிங் டேக், அதுக்குள்ளே ப்ளக்இன்ஸ், அதுக்குள்ளே ஒரு ப்ளக்இன் ஓப்பன் ஆகுது, ஒரு ப்ளக்இன் க்ளோஸ் ஆகுது. இது வந்து மெவன் க்ளீன் ப்ளக்இன். ஓகேவா? இதை மினிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெவன் ரிசோர்ஸ் ப்ளக்இன், இதெல்லாம் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே வருது. எல்லா ப்ளக்இனும் நமக்கு தேவையில்லை. சரியா? மினிமைஸ் பண்ணுறேன். அடுத்து மெவன் கம்பைலர் ப்ளக்இன் மினிமைஸ் பண்ணுறேன். அடுத்ததா நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா இன்டர்நெட்லேருந்து எடுக்கலாம், இல்லை ChatGPT கிட்ட கேளுங்க. ஐ நீட் மெவன் ஷுவர்ஃபயர் பிளக்இன் பாருங்க, மெவன் ஷுவர்ஃபயர் பிளக்இன். சரியா? இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளக்இன் ஓப்பன் ஆகுது, பிளக்இன் க்ளோஸ் ஆகுது. இதை நீங்கள் எதுக்கு கேட்கணும்னா மெவன் ஷுவர்ஃபயர் பிளக்இன் ஃபார் ரன்னிங் test-en-g.xmlனு கொடுத்தீங்கன்னா இந்த டேக்கோட உங்களுக்கு வரும், அடிஷனல் டேக்ஸோட வரும். இல்லை நீங்கள் இதையே கூட பார்த்துக்கலாம். குரூப் ஐடி org.apache.mevan.plugins, குரூப் ஐடி க்ளோஸ் ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்ட் ஐடி மெவன் ஷுவர்ஃபயர் பிளக்இன், ஆர்டிஃபேக்ட் ஐடி க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வெர்ஷன் 3.5.5. அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் டேக். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கான்ஃபிகரேஷனுக்குள்ளே சூட் XML ஃபைல்ஸ், அதுக்குள்ளே ஒரே ஒரு சூட் XML ஃபைல் தான் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இதுக்குள்ளே நம்ம என்ன மேப் பண்ணுறோம்? test-en-g.xml மேப் பண்ணுறோம். ஆனால் இதுவே உங்ககிட்ட நிறைய XML இருக்குது, எல்லா XMLம் அட் டைமில் ரன் ஆகணும்னா இதே மாதிரி இன்னொரு சூட் XML பேஸ்ட் பண்ணலாம். இப்போ test-en-g.xmlக்கு பதிலாக அது வந்து smoke.xmlனு வச்சுக்கோங்க. smoke.xml
நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் எக்ஸ்எம்எல்ஸையும் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சூட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் ப்ளூரல் இது க்ளோஸ் ஆகிடும். ஃபைனலாக கான்ஃபிகரேஷன் க்ளோஸ் ஆகுது, நம்மளோட பிளக்இன் டேகும் க்ளோஸ் ஆகுது. இதுதான் ஒரு பிளக்இன், சிம்பிள். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வெர்ஷனை பயன்படுத்துங்க 3.5.5. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் பிரகாரம் ரன் ஆகணும்னா இந்த வெர்ஷனை பயன்படுத்துங்க. 3.6க்கு அப்புறம் ஐ சி தெர் இஸ் அ நியூ அப்டேட். ஓகேவா? அதோட ஃப்ளோவை நம்ம அட்வான்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள், 3.5.5. சரியா? இப்போ பிளக்இன் போட்டாச்சு. இப்போ ஒரு எக்ஸ்எம்எல் தான் இருக்குது, இதை நான் ரிமூவ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இதோட நேம் வந்து testng.xml தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, testng.xml தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்எம்எல் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்எம்எலோட மேப்பிங் கரெக்டாக இருக்கணும். ப்ராப்பரான சூட் நேம், டெஸ்ட் நேம், கிளாஸ் நேம் எல்லாமே இருந்ததுன்னா அது ரன் ஆகும். நான் சிம்பிளாக testng.xml அதே நேமே கொடுத்துட்டேன். பாயிண்ட் 1. அண்ட் இந்த எக்ஸ்எம்எல் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா என்டையர் ப்ராஜெக்டோட ரூட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எங்கே pom.xml இருக்கோ கீழே நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தெரியும். pom.xml எங்கே இருக்கோ அங்கேயே testng.xml இருக்குது. ப்ராஜெக்டோட ரூட்லேயே டேரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்த டேரெக்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பாருங்கள், வெறும் அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தாலே போதும். இதுவே நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி XML ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த XML ஃபைல்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ அதோட ரிலேட்டிவ் பார்த்த கொடுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? நம்ம ஃப்ரேம்வொர்க் டெவலப் பண்ணும்போது XML இப்படி வெளியே வைக்க போகிறதில்ல, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் அப்போ அந்த XMLோட பார்த்த இங்கே கொடுக்கலாம். சரியா? ஸ்லாஷ்னு கொடுத்து அந்த ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் கொடுத்து இந்த XML போகணும். நீங்களே கூட இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இனிமேல் நம்ம எப்போவுமே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் டெஸ்ட் சூட்னு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் அப்படியே ரன் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம டெஸ்ட் சூட்டாக ரன் பண்ண போகிறது இல்லை, மெவன் ப்ராஜெக்டாக ரன் பண்ண போகிறோம். கரெக்டாக? ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் ப்ராஜெக்டை. ஓகே, இப்போ எப்போவுமே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் மெவன் க்ளீன் கொடுக்கணும். நான் கமெண்ட் பார்த்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு மெவனை புரிஞ்சுக்குங்க. மெவன் க்ளீன் பிளக்இன். இந்த டார்கெட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த க்ளீன் என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள டார்கெட் ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் மெவன் டெஸ்ட் கொடுக்கலாம். ஓகேவா? மெவன் டெஸ்ட் கொடுத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எது ரன் ஆகும்? ஸோ மெவன் டெஸ்ட் கொடுத்தா ஆல்ரெடி ஜார் ஃபைல்ஸ் இல்லைன்னா கூட அது டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். எதை ரன் பண்ணும்? இந்த XML ஃபைலை ரன் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? இந்த பிளகின்ஸ்குள்ளே இருக்கிற மெவன் ஷுவர்ஃபயர் பிளகின்ல இருக்கிற XML ஃபைலை ரன் பண்ண ஆரம்பிக்கும். அந்த XML ஃபைலில் என்ன இருக்குது? அந்த XML ஃபைலில் ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது, listeners.project.verification. ஸோ வெரிஃபிகேஷனில் என்ன கோட் இருக்குன்னு பார்ப்போமா? listeners.projectல வெரிஃபிகேஷனில் லான்ச் ஃபேஸ்புக் அண்ட் லான்ச் குரோம் ரெண்டுமே பாஸ் ஆகிடும், வேலிடான URL. சரியா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் மெவன் டெஸ்ட். மெவன் கம்பைலர் பிளகின் ட்ரிகர் ஆகுது பாருங்க, எல்லா கோடையும் கம்பைல் பண்ணும். சரியா? ஒவ்வொரு பிளகினுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுக்கப்புறம் மெவன் ஷுவர்ஃபயர் பிளகின் ட்ரிகர் ஆகுது பாருங்க, டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. பாருங்க, குரோம், google.com, அதுக்கப்புறம் facebook.com ரெண்டு டெஸ்ட்டுமே ரன் ஆயிடுச்சு. சரியா? அண்ட் இங்கே ஒரு குயிக் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். பில்டு சக்ஸஸ், டெஸ்ட் ரன் 2, ஃபெயிலியர் 0, எரர் 0, ஸ்கிப் 0. இப்போ இதை கமாண்ட் லைனில் ஃபோக்கஸ் பண்ணால் சேம் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். இதோட ப்ராஜெக்ட் பார்த்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு?
சி டிரைவ்ல கணேஷ் செலினியம் ஒர்க் ஸ்பேஸில் இந்த பாத் இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ இந்த பாத்துக்கு நம்ம நேவிகேட் ஆகணும். ஸோ உங்கள் பைப்லைனில் இந்த ஸ்டெப்ஸ் தான் போடணும். ஏன்னா பைப்லைனில் எப்போவுமே கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டெப்ஸை போடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டெப் என்னது, ப்ராஜெக்ட் பாத்துக்கு போகணும். ஓகே, அதுக்கப்புறமா சிம்பிள் mvn clean கொடுத்தீங்கன்னா, mvnன்றது மெவன், ஓகேவா? அவங்களோட கமாண்ட் இப்படி தான். க்ளீன் பண்ணோன்னா mvn clean கொடுத்து என்டர் தட்டலாம். பில்டு சக்சஸ். அடுத்தது mvn டெஸ்ட். இந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா கமாண்டில் உங்கள் ஸ்கிரிப்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்பீடாகவும் இருக்கும் உங்கள் எக்ஸிக்யூஷன். ஸோ பில்டு சக்ஸஸ். இப்போ இந்த மெவன் டெஸ்ட் கமாண்டில் நம்மளால் பேராமீட்டர்ஸ் கூட பண்ண முடியும். பேராமீட்டர்ஸ்னால் கமாண்ட் ரன் ஆகும்போது நம்மளால் இன்புட் பாஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு pom.xml டெஸ்ட் XML கான்ஃபிகர் ஆயிருக்கு. இப்போ இதில் ஒரு கிளாஸ் ரன் ஆகுது. ஓகே, எனக்கு சடனாக இந்த பேக்கேஜ் டெஸ்ட்டுன்ற பேக்கேஜ்குள்ளே test1ன்ற ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா இதை கமாண்டில் கூட நீங்கள் முடிவு பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட்குள்ள mvn test -d test ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் போட்டால் போதும், test1. சரியா? ஏன்னா இந்த கிளாஸ் நேம் வந்து test1, கரெக்டா? ஸோ கமாண்ட் நேம் வந்து mvn test as usual -d test ஈக்குவல் டு test1. இப்போ நான் இதை என்டர் தட்டுறேன். பார்த்தீங்களா, ட்ரிகர் ஆகுது. இந்த கமாண்ட் வேலிடான கமாண்ட் அப்படின்னா, அண்ட் அந்த test1க்குள்ள இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டும் ரன் ஆகுது. அதில் மொத்தம் 4 டெஸ்ட் மெத்தட் இருக்கு. அதில் ஒன்று ஃபெயிலும் ஆகும். சரியா? ஸோ எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. பாருங்க, டெஸ்ட் ரன் 4 1 ஃபெயிலியர். அதே கமாண்ட் mvn test -d test ஈக்குவல் டு test1ன்ற கிளாஸில் ஹேஷ் போட்டு 4 டெஸ்ட் மெத்தட் கரெக்டாக அதில் ஹேஷ் போட்டு எந்த டெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ரன் ஆகணுமோ ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளாஸில் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் ஆல் த டெஸ்ட் மெத்தட் எனக்கு ஒன்று தான் ரன் ஆகணும்னா அந்த டெஸ்ட் மெத்தட் நேமை போடலாம். ஹேஷ் போட்டு டிஃபைன் பண்ணணும். ஒன்று கிளாஸ் நேம், ஹேஷ் மெத்தட் நேம். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஒரு டெஸ்ட் ரன் ஒன்று பாஸ் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது ரியல் டைமில் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கமாண்டை கொடுத்தா நல்லாயிருக்கும். mvn டெஸ்ட் க்ரோம் அப்படின்னா க்ரோமில் எல்லா ஸ்கிரிப்டும் ரன் ஆகும். இல்லை mvn டெஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸ்னால் எல்லா ஸ்கிரிப்டும் ஃபயர்ஃபாக்ஸில் run ஆகும். இல்லையா mvn டெஸ்ட் QA என்விரான்மெண்ட், அப்போ இந்த பில்டு QA ரன் ஆகும். QA ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸோட ரன் ஆகும். இந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் நம்ம கமாண்ட் லெவலில் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் ஸ்ட்ரிங் ப்ரௌசர் ஈக்குவல் டு சிஸ்டம் கெட் ப்ராப்பர்ட்டி system.get property browser semicolon system.get property அந்த கீ ப்ரௌசர்ன்ற கீயோட வேல்யூவை எனக்கு ப்ரௌசர் நேமில் ஸ்டோர் பண்ணேன். ப்ரௌசர் நேம். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இஃப் ப்ரௌசர் நேம் ஈக்குவல் டு குரோம்னா இதோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகேவா? எல்ஸ் if browser name equal to firefoxனா driver equal to new firefox driver. if elseல நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனை பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்ட் வந்து என்ன நடக்கும், இன்புட் பிரகாரம் அது ஃபயர்ஃபாக்ஸ்லையா இல்லை கூகுள் குரோம்லையான்றத முடிவு பண்ணிக்கும். இன்புட் நம்மளால இப்படி நீங்கள் கோடு எழுதிட்டீங்கன்னா கமாண்ட் லெவலில் கொடுக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், mvn test இந்த பக்கம் -d டெஸ்ட்லாம் போட தேவையில்ல. இப்போ நம்ம பேராமீட்டர் mvn test -d
ப்ரௌசர், ஓகேவா? ப்ரௌசர் ஈக்குவல் டு குரோம். ஸோ இதை உறுதிப்படுத்த இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த லாஜிக்லாம் நான் எழுத போகிறதில்ல, அதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இன்புட் அங்கேருந்து இங்கே வருதான்னு செக் பண்ண ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுவோம். இந்த லைனில் ப்ரௌசர் நேம் அப்படின்னு போட்டு இந்த ப்ரௌசர் நேமை இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். Maven test -d browser equal to Chrome. ஸோ பாஸ் ஆயிடுச்சு, தட்ஸ் ஃபைன். இங்கே பாருங்க, லாகில் பாருங்க, ப்ரௌசர் நேம் குரோம்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கமாண்ட் மூலமாகவே நம்மளால் ரன் பண்ணும்போதே இன்புட்டை கொடுக்க முடியும்.